இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். இந்த இளம் வயதினருக்கான மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த முகப்பருக்கள் தான். 1-2 வந்துட்டா கூட போதும், பயங்கர டென்ஷன் ஆகி அதை அப்படியே கிள்ளி விட்டுருவாங்க. இதனால் தொற்று ஏற்பட்டு அப்படியே முகம் முழுக்க பரவி அது அப்புறம் அப்படியே புண்ணாகி அதுக்கப்புறம் அப்படியே தழும்பு கருந்திட்டு அப்படின்னு அப்படியே முகத்தையே ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுரும். இந்த முகப்பருக்களால் ஏற்பட்ட அந்த கருந்திட்டுகள் கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வு தான் இன்றைக்கி வைத்தியன் உங்களுக்காக சொல்ல போகிறாரு. முதல்ல இந்த இந்த பாசிப்பருப்போட கசகசா, துளசி, ரோஜா மொட்டு இதெல்லாம் சேர்த்து பவுடர் ஆக்கிடணும். தினம் இந்த பவுடரில் கொஞ்சம் எடுத்து பால் விட்டு குழைத்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி 15 நிமிடம் கழித்து கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள்லாம் மறைஞ்சிடும். அடுத்தது சொரக்காய் இருக்கு இல்லையா, இந்த வெஜிடபிள் நீங்கள் சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல. அதை தோலோடு வேக வச்சு மைய அரைத்து முகத்தில் தடவி வர கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் போன்றவை மறையும். அப்புறம் முல்தானி மெட்டி பவுடர், இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும், கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. மோரோட பாசிப்பருப்பு மாவோ அல்லது இந்த முல்தானி மெட்டி பவுடரோ குழைச்சி தேய்ச்சி கழுவி வந்தால் கூட கரும்புள்ளிகள் மறையும். இப்போது யங்ஸ்டர்ஸ் அப்படின்னாலே இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க, சாப்பிடவே மாட்டீங்க. சரி, பாகற்காய் சாப்பிடுவீங்களா? பரவாயில்ல, அதனுடைய தோலை முகத்தில் தேய்ச்சி 10 நிமிஷம் கழித்து கழுவி வரக்கூட பருக்கள் கரும்புள்ளிகள் இதெல்லாமே மறைஞ்சிடும். அப்புறம் பாதாம் பருப்பு, இதில் ஒரு 4-5 பாதாம் பருப்புகளை நைட் ஊற வச்சு காலையில் 1 டீஸ்பூன் பால் விட்டு அரைத்து முகத்தில் பூசி கொஞ்ச நேரம் கழித்து கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் மறையும், முகமும் நல்ல சிகப்பழகு பெறும். இது எல்லாருக்குமே தேவையான ஒன்று தானே. சரி, அதே மாதிரி கருந்திட்டுகள் மறையணும்னா ஜாதிக்காய், சந்தனம், வேப்பங்குழந்து இது 3ஐயும் அரைத்து முகத்தில் கருப்பு திட்டுகள் இருக்கும் இடத்துல தடவி வந்தீங்கன்னா, சார் என் முகத்தில் இருந்த கருந்திட்ட காணோம் சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அடுத்தது வெட்டிவேர், இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் நிறையாவே கிடைக்கும். ஸோ இதை வாங்கி நல்லா காய வச்சு பவுடராக்கி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் இதிலிருந்து கொஞ்சம் பவுடர் எடுத்து பால் அல்லது தண்ணீர் விட்டு குழைத்து முகத்தில் கரும்புள்ளிகள் மீது தடவி வந்தால் எங்கே தேடுவேன் கரும்புள்ளியை எங்கே தேடுவேன் அப்படின்னு தேட வேண்டியதுதான். அடுத்து என்ன பண்ணலான்னா ஆவாரம்பூ, ரோஜா இதழ் இரண்டையும் உலர வைத்து பவுடராக்கி கொள்ளவும். இவை இரண்டையும் சம அளவு எடுத்து பன்னீருடன் கலந்து முகத்திற்கு பேக் போட்டு சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் கரும்புள்ளிகள் மறையும். முகத்தில் அங்கங்கே கரும்புள்ளிகள்லாம் இருந்துச்சுன்னா பாசிப்பருப்பு மாவோட சந்தனக்கட்டையை உரசி போட்டு கலந்து முகத்தில் தடவி உலர்ந்ததும் கழுவி வரலாம். அல்லது நைட் படுக்கும்போது முகத்தில் போட்டுக்கிட்டு காலையில் எழுந்து அப்படியே நல்லா கழுவிட்டு வந்தீங்கன்னா முகத்தில் நல்ல மாற்றம் தெரியும். சரி, சருமம் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னா அழகும் மனமும் நிறைந்த செண்பக பூவை அப்படியே விழுதாக அரைத்து முகத்தில் தடவி வந்தால் முகப்பருக்கள் மட்டுப்படும், முகம் பளபளப்பாக இருக்கும். உன்னை பார்த்தாலே கவிதை கொட்டுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முகம் அழகாக மாறுவதற்கான நிறைய டிப்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம வைத்தியன் சேனலில் கேட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கும் மேலே நம்மளுடைய வைத்தியன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.